வேலன் மற்றும் வில்வீரன் இருவருடனும் புறப்பட்ட வேந்தன் எதிர்பார்த்ததை போன்றே சில தினங்களில் பெருமழை பெய்யத் தொடங்கியிருந்தது. கார்த்திகை மாத அடைமழையைப் போன்று அல்லாமல் மாலை நேரத்தில் வானில் திடீரென்று சூழும் கார்முகில் கூட்டத்தினால் விட்டுவிட்டு பெருமழை கொட்டிக் கொண்டிருந்தது. வான்முகில்களின் போக்கு, மழை என எவற்றையும் கணிக்க முடியாத அளவிற்கு வானிலை முற்றிலும் மாறியிருந்தது. பயணச்சாலைகள் சேரும் சகதியுமாக ஆகியிருந்தன. சக்கரங்கள் சிக்கிக் கொண்டதால் சேற்றினில் செல்ல இயலாத பெரும் இழப்பு. வண்டிகள், புறவி வண்டிகள் வழியிலேயே ஆங்காங்கு நிறுத்தப்பட்டிருந்தன. சேற்றிலும் மணலிலும் செல்வதற்காகவே தகவமைக்கப்பட்டிருந்த குளம்புகளால் அடலேறுகள் மட்டும் அந்த சேற்றினை பொருட்படுத்தாமல் வண்டியை இழுத்து சென்று கொண்டிருந்தன. புறவிகளால் சேற்றினில் செல்ல இயலும் என்றாலும் அது இழுக்கும் வண்டியின் சக்கரங்கள் அகலமானவை என்பதால் மழைக்காலங்களில் புறவி வண்டிகள் பெரும்பாலும் பயன்படுவதில்லை. விட்டுவிட்டு பெய்த பெருமழையால் நீரோடை மற்றும் சிற்றாறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது. பெருமழையினால் சீர்கெட்டிருந்த வழி ஆகியவற்றினால் ஆங்காங்கே தென்படும் சத்திரம் மற்றும் கோயில்களில் மழைக்கு ஒதுங்கி வெள்ளம் வடிந்த பிறகுதான் மூவராலும் பயணிக்க முடிந்தது. காலம் கடக்க வேந்தனுக்கு ஆத்திரமும் ஆற்றாமையும் அதிகமாகிக் கொண்டிருந்தது. அதனை கவனிக்கவே செய்தனர் வேலனும் வில்வீரனான கரிகாலனும். ஆனால் அவர்கள் இருவரும் அதனை பொருட்படுத்தவே இல்லை. அமாவாசை நாள் காலை பொழுது இரவு முழுவதும் பெய்த பெருமழைக்கு சத்திரம் ஒன்றில் பாதுகாப்பாக தங்கிக் கொண்ட மூவரும் காலையில் பரிதி எழுந்து சாலை சற்று காய்ந்ததும் மாட்டு வண்டியில் பயணத்தை தொடங்கலானார்கள். அடலேறுகளை தட்டிவிட்டான் வேலன். அவை ஈரமான சாலை, தேங்கியிருந்த சேறு ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் வண்டியை செவ்வனே இழுத்துக்கொண்டு சென்று கொண்டிருந்தன. அவர்கள் பயணித்தது ராஜபாட்டை சாலையாக இருந்தால் அந்த பெருமழையிலும் பயணிக்கும் அளவிற்கு சாலை நேர்த்தியாக காணப்பட்டிருக்கும். ஆனால் அவர்கள் குறுக்கு வழியில் காட்டில் ஏற்பட்டிருக்கும் வண்டிப்பாதையில் பயணித்ததால் பெரும் சிரமத்தை அனுபவிக்கலானார்கள். அவர்களுக்கும் கூடலை விரைவாக அடைய அதை விட்டால் வேறு வழி கிடைத்திருக்கவில்லை. காலம் விரைவாக கடந்து கொண்டிருப்பதை கண்ட வேந்தன் பொறுமையை இழந்து வேலனிடம், ஐயா, கிட்டத்தட்ட அமாவாசைக்கு அடுத்த ஒரு கிழமை காலத்திற்குள் நாம் கூடலை அடைந்து விடலாம் என்றல்லவா என்னிடம் வாக்கு கொடுத்தீர்கள். ஆனால் அமாவாசையே வந்துவிட்டது. நாம் இன்னும் பாதி தொலைவை கூட கடந்திருக்கவில்லை. என் நிலையை புரிந்து கொள்ளுங்கள். பாதி தெரியாத, உதவி கிடைக்காத தேசத்தில் உங்களுடன் இப்படி சிக்கிக் கொண்டேனே என்று வெளிப்படையாகவே கேட்டுவிட்டான். மழையை நீங்களும் எதிர்பார்க்கவில்லை, நாங்களும் எதிர்பார்க்கவில்லை. திடீர் மழைக்கு யாரால் என்ன செய்ய இயலும்? நீங்களும் எங்களுடன் தானே பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிலைமையை நேரில் கண்ட பிறகுமா தாங்கள் என்னை இப்படி கேள்வி கேட்கிறீர்கள்? உங்களது கேள்வி உங்களுக்கே சரியாக படுகிறதா என திருப்பி பதிலுக்கு வினவினான் வேலன். காலம் எனது பொறுமையை சோதித்துக் கொண்டிருக்கிறது. எனக்காக 2 பேர் அரசர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். புறவையில் பயணித்திருந்தால் இந்நேரம் கூடலில் பாண்டிய மன்னரை நான் சந்தித்திருப்பேன். ஆனால் உங்களது குறுக்கீட்டினால் இன்று நான் மழையில் அகப்பட்டுக் கொண்டேன். இது சரிதானா? நாங்களா குறுக்கிட்டு உங்களது பயணத்தை தடுத்தோம்? உங்களது புறவியை காப்பாற்ற வேண்டும் என்று தாங்கள் தானே எங்களுடன் பயணிக்க சம்மதித்தீர். மழையின் குறுக்கீட்டிற்கு யாரால் தான் என்ன செய்ய இயலும் வீரரே? சாலையில் சக்கரங்கள் பழுதடைந்து குடையடித்து கிடந்த புறவி வண்டி ஒன்றை சுட்டிக்காட்டிய வேலன், மாட்டு வண்டியில் எங்களுடன் வந்திருப்பதால் தான் உங்களால் இந்த மழையிலும் ஒரே இடத்தில் தேங்காமல் நகர்ந்து கொண்டிருக்க முடிகிறது. நோய்வாய்ப்பட்ட புறவியுடன் பயணித்திருந்தால் இந்நேரம் இந்த சகதியில் உங்களை சுமக்க இயலாமல் அது மரணித்து போயிருக்கும். கல்வர்களிடம் பணமுடிப்பை இழந்த நீங்கள் நடுவழியில் சிக்கி இருப்பீர்கள். வலிய உதவுகிறோம் என்பதற்காக நன்றியை செலுத்தாவிட்டாலும் எங்களது உதவியை உதாசீனப்படுத்த வேண்டாமே என சற்று சீனத்துடன் தெரிவித்தான். வேலன் கூறியதை கேட்ட வேந்தன், என்னை தயவு செய்து மன்னித்து விடுங்கள். மழை குறுக்கிட்டதற்கு தாங்கள் என்ன செய்வீர்கள்? எனது ஊழ் என்னை படுத்துகிறது. அவசரமான பணியை முன்னிட்டு சென்று கொண்டிருக்கிறேன். உரிய நேரத்திற்கு முன் சென்றுவிட வேண்டும் என துடிக்கிறது மனம் என வருந்தினான். அவனுக்கு வேலன் எந்த பதிலையும் கூறாமல் அடலேறுகளை தட்டி ஓட்டிக் கொண்டிருந்தான். மேற்கு வானில் காலை பொழுதிலேயே கார்முகில்கள்
சூழத் தொடங்கியிருந்தன. ஆதலால் அடுத்த பாட்டை மழை பெய்வதற்குள் ஒதுங்க இடத்தை கண்டறிந்து விட வேண்டும் எனும் முனைப்பில் அடலேறுகளை விரட்டிக் கொண்டிருந்தான். அடலேறுகளின் மணி சத்தம், மண்வாசத்துடன் வீசும் ஈரமான தென்றல், தொலைவில் களைப்பு தெரியாமல் இருக்க வேண்டியதற்காக வயல்வெளிகளில் பாடும் பாட்டுச் சத்தம் ஆகியவற்றை கேட்டபடியே மூவரும் பயணிக்கலானார்கள். முகத்தில் வீசிய குளிர்ந்த தென்றலை அனுபவித்தபடியே காலை தொங்க போட்டுக் கொண்டு பயணித்துக் கொண்டிருந்த வில் வீரனிடம், கரிகாலா, உனது யானை காலை எப்போதுமே தொங்க போட்டுக் கொண்டு வருகிறாயே, உனக்கு வலிக்கவில்லையா என வினவினான். யானைக்காலன் என கூறிய வேந்தனை பார்த்து முறைத்தான் வில்வீரன். அதை கண்ட வேந்தன், தம்பி, கரிகாலன் என அழைத்தால் நீ பெருமைப்பட வேண்டும். மாபெரும் வீரர் சென்னியின் புதல்வன் சோழ இளவல் இந்த கரிகாலன் எனும் பெயரை தாங்கித்தான் பட்டம் ஏற்றுக் கொண்டிருக்கிறான். உன்னை அப்படி அழைத்ததற்கு நீ என்னை பாராட்ட வேண்டும், இப்படி முறைக்க கூடாது என தெரிவித்தான். கரிகாலன் அவனுக்கு எந்த பதிலையும் தெரிவிக்கவில்லை. கால்களை தொங்க போட்டபடியே மீண்டும் கண்களை மூடிக்கொண்டான். கரிகாலா மீண்டும் அழைத்தான் வேந்தன். கரிகாலன் கண்களை திறந்து கூட அவனை பார்க்கவில்லை. காலை தொங்க போட்டுக்கொண்டே வராதே, கால் ஈரம் பட்டால் யானைக்கால் சீர்பிடிக்கத் தொடங்கிவிடும், கவனமாக இருக்க வேண்டாமா என அவனிடம் கூறியவன் வேலனை பார்த்து, வேலா, உன் மைத்துனனிடம் நீ இதையெல்லாம் தெரிவிக்க கூடாதா? அவனை காப்பது உனது பொறுப்புத்தானே என்றான். எனது சொல்லை அவன் மதிப்பவனாக இருந்தால் உடனே இதை செய்ய வேண்டாம் என கூறுவேன். நான் கூறுவதைத் தவிர மற்ற அனைத்தையும் செய்வேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு சுற்றுபவனை என்னால் என்ன செய்ய இயலும்? அவனது விருப்பம் விட்டுவிடுங்கள் என வேலன் கூறி முடித்த உடனேயே, வீரரே, வாயை மூடிக்கொண்டு வருகிறீர்களா அல்லது இந்த சேற்றில் நடந்து வருகிறீர்களா? இன்னொரு முறை என்னை யானைக்காலன் என்று அழைத்தால் நடப்பதே வேறு என கடுமையாக எச்சரிக்கை செய்யலானான். தம்பி, அது சோழ என வேந்தன் கூறிக்கொண்டிருந்த போதே அவனது பேச்சை இடைமறித்த கரிகாலன், சோழ இளவலது பெயர் கரிகாலனாகவே இருக்கட்டும், அதனால் எனக்கு ஏதாவது வரப்போகிறதா? ஒன்றுமில்லையே. கூடலை அடையும் வரை நீங்கள் வாயை திறக்கவே கூடாது, அமைதியாக வாருங்கள், அதுவே போதும் என கடுமையாக தெரிவித்தான். வேந்தன் அதன் பிறகு வெகுநேரம் வாயையே திறக்கவில்லை. அமைதியாகவே கட்டை வண்டியில் அமர்ந்திருந்தான். வாயை மூடிக்கொண்டு வருவது அவனுக்கு பெரும் சிரமமாக இருந்தது. பிறகு வில்வீரனிடம், தம்பி, இனி உன்னை நான் யானைக்காலன் என அழைக்க மாட்டேன். நான் பேசிக்கொள்ளலாமா? பேசாமல் என்னால் பயணிக்கவே இயலாது என பணிந்தான். அவன் கூறியதை கேட்டு சிரித்தபடியே என மட்டும் செவிசாய்த்தான். உடனே வேந்தன், கூத்தரே என அழைத்தான். என்ன வேந்தா என வினவினான் வேலன். உனக்குத்தான் பாட்டு நன்கு வரும் தானே? பயணக்களைப்பு இல்லாமல் இருக்க ஒரு பாட்டு பாடேன். சேற்றில் சிக்காமல் இருக்க வண்டியை பெரும் சிரமப்பட்டு ஓட்டிக்கொண்டு வருவது நான். வண்டியில் அமர்ந்து வருவதற்கே உங்களுக்கு களைப்பாக இருக்கிறதா என வினவினான். எந்த பணியும் செய்யாமல் அமைதியாக இருப்பதும் ஒருவித சோம்பல்தானே வேலா, இது உனக்கு தெரியாதா? வேலன் எந்த பதிலையும் கூறாமல் அடலேறுகளை விரட்டுவதிலேயே கவனத்தை செலுத்தலானான். அப்போது வில்வீரனும், மாமா, உங்களது பாடலை கேட்டு நீண்ட நாட்களாகிவிட்டன. எவ்வளவு நேரம்தான் தொலைவிலிருந்து வரும் எசப்பாடலை கேட்டபடியே பயணிப்பது? அடலேறுகளை விரட்டிவிட்டு ஒரு பாட்டை எடுத்து வீசுங்கள் மாமா என கூறலானான். உமது ஆசை, மனைவியின் தம்பியே, பாடுங்கள் என கூறிவிட்டார். ஒரு பாடலை பாடுங்கள் என உற்சாகமூட்டினான் வேந்தன். அத்தோடு நில்லாமல் அருகில் கிடந்த செம்பு பாத்திரம் ஒன்றை எடுத்து அதில் தட்டி வாசிக்கவும் செய்தான். கரிகாலனும் கையில் வைத்திருந்த சாட்டையால் மாட்டு வண்டியின் தட்டியில் தட்டி வாசிக்கத் தொடங்கினான். என்ன பாடலை பாடுவது? வண்டி ஓட்டிக் கொண்டிருக்கிறீர்கள், வண்டிக்காரன் பாடலையே பாடுங்களேன். வேலன் பாடலை பாடலானான். ஆலோலன் பாட்டை கேட்டு அழகாக தலைய ஆட்டி ஆவூரு சாலை வழியே என்னை அசங்காம கூட்டி போகும் அடங்காத மச்சக்காலை பொன்காலை பொழுதிலே பூந்தோட்டம் போயிருந்தேன்.
பூங்குயில்கள் கூவல்கள் போல் காதில் தேனாறு பாயக் கேட்டேன். எங்கிருந்து வருகுதுன்னு சொக்கி போய் நானும் நின்னேன். ஆலோலம் ஆலோலம் மல்லு வேட்டி வரிஞ்சி கட்டி தோப்புக்குள்ளே போய் பார்த்தேன். சிலு சிலுன்னு சிக்கனமா காத்துல சிரிப்பை விதைச்சுக்கிட்டு சித்தாடே குமரிகள் மனச சிதைச்சு புட்டு போனாகளே. ஆலோலம் ஆலோலம் நாணி கோணி நடை போட்ட 4 பேரு பின்னாலே காதல் பிச்சை கேட்டு கையேந்தி போக்கத்து போன மனசை பிடரியிலே தட்டி இழுத்து வருகையிலே மத்தியானம் ஆகி போச்சே. ஆலோலம் ஆலோலம் போனதெல்லாம் போகட்டும் பொழுதும் ஆகுதப்பா. இருள் சூழும் பொழுது முன்னே நாம கூடல் நகரு போக வேணும். கொம்பை மட்டும் மாட்டாம கொஞ்சம் நடைய பெருசா வையப்பா. ஆலோலம் 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 வேலனின் உற்சாகமான பாட்டு சத்தத்தை கேட்ட அடலேறுகளும் விரைந்து செல்லலாயின. வண்டிப்பாதையில் குறுக்காக ஓடிய சிற்றோடையைக் கண்டு அடலேறுகளின் தும்புக்கயிற்றை இழுத்து நிறுத்தினான் வேலன். ஓடையில் வெள்ளம் சீராக பாய்ந்து கொண்டிருந்தது. உச்சி வானத்தை பார்த்தான் வேந்தன். உச்சி வெயில் சூடாக வீசிக்கொண்டிருந்தது. பொழுதும் உச்சிக்கு வந்திருந்தது. வேளா, வண்டியை விரட்டிவிடு, எளிதில் கடந்து விடலாம், இதை கண்டு அச்சப்பட வேண்டியதில்லை என தெரிவித்தான் வேந்தன். மேற்கு வானை பாருங்கள், தொலைவில் எங்கோ மழை பெய்து கொண்டிருக்கிறது. எப்போது வேண்டுமானாலும் இந்த சிற்றோடை காட்டாராய் மாறிவிடும். விபரீதம் வேண்டாம். அது மட்டுமல்லாமல் இந்த ஓடையின் நாடத்தையும் நாம் அறியோம். ஆழம் தெரியாமல் காலை விடுவது நல்லது அல்ல வீரரே என எச்சரித்தான் வேலன். பொழுது உச்சியையும் கடக்கப் போகிறது. மாலை நெருங்க நெருங்க மழையின் அளவு கூடிவிடும். அதற்குள் இதனை கடந்து விடுவோம் நாம். சில நாழிகள் பொழுது நாம் காத்திருந்து பார்ப்பதில் உங்களுக்கு என்ன வீரரே பிரச்சனை? பதறாமல் சற்று நேரம் அமர்ந்திருங்களேன் என எரிச்சலுடன் தெரிவித்தான் வேலன். வேந்தன் மீண்டும் வாயை மூடிக்கொண்டான். எதுவும் கூறவில்லை. மூவரும் வண்டியிலேயே வெள்ளம் வடியுமா என்று பார்த்தபடியே அமர்ந்திருந்தார்கள். வெள்ளம் வடியவும் இல்லை, பெருக்கெடுக்கவும் இல்லை. ஒரே சீராய் ஓடிக்கொண்டிருந்தது. வண்டியிலிருந்து கீழே குதித்தான் வேந்தன். அவனது வாளுரையை இடையில் கட்டிக்கொண்டான். மெல்ல நீரில் இறங்கினான். சில அடிகளிலேயே நீரின் ஆழம் முழங்காலை தொட்டிருந்தது. அவனது செயலை கண்ட வேலனும் கரிகாலனும் பதறினார்கள். வீரரே, போக வேண்டாம் என குரல் எழுப்பினார்கள். வேந்தன் கேட்பதாயில்லை. ஆழம் பார்த்துதான் காலை விட வேண்டும் என்றீர்களே, நான் கடந்து செல்கிறேன். பிறகு நீங்கள் இருவரும் வண்டியில் அக்கறைக்கு வந்து சேருங்கள் என கூறியபடியே தைரியமாக முன்னேறினான். சில பாவங்கள் கடந்ததும் நீரின் ஆழம் முழங்காலை தாண்டவில்லை. பார்த்தீர்களா, இந்த ஓடையின் ஆழமே முழங்கால் அளவுதான் என கூறி வாயை மூடவில்லை. அதற்குள் வெள்ளம் அவனது கால்களை வேகமாக இழுக்கத் தொடங்கியது. நிற்கவே பெரும் சிரமப்பட்டான். மீண்டும் கரையேறிவிடலாம் என எண்ணி கரையை நோக்கி நடக்கலாம் என இடதுகாலை தூக்கினான். வலதுகால் பிடியை இழக்க தடுமாறியபடி மீண்டும் இடதுகாலை ஊன்றிக்கொண்டான். நீரில் நிற்பதற்கே தடுமாறிக் கொண்டிருந்தான். மாட்டு வண்டியில் அமர்ந்திருந்தபடியே வேலன் அவனால் நிற்க இயலவில்லை. தடுமாறுகிறான். நீரோடு அடித்து செல்லப் போகிறான். நீரோட்டம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. சொல்வதே எங்கே கேட்டான். சாகட்டும் இளவரசே, நம் படைத்தலைவரை நீரில் மூழ்கடித்தவனுக்கு நீரிலேயே மரணம் நிகழப் போகிறது என தெரிவித்து சிரிக்கலானான். இருவரும் வண்டியில் அமர்ந்து பேசுவதையோ அல்லது வேலன் சிரிப்பதையோ கவனிக்க வேந்தனால் இயலவில்லை. அவர்களிடமிருந்து நெடுந்தொலைவு நீருக்குள் இறங்கியிருந்தான். நிற்பதற்கே போராடிக் கொண்டிருந்தான். நீரின் வேகமும் அளவும் கணத்திற்கு கணம் அதிகமாகிக் கொண்டிருந்தது. அவன் தடுமாறுவதைக் கண்ட கரிகாலன், அவனை நாம் காப்பாற்றியே ஆக வேண்டும், மாட்டுக்கயிற்றை உடனே அவிழ்த்து விடுங்கள் என கட்டளையிட்டவன் வேந்தனை காப்பாற்ற நீருக்குள் இறங்க வண்டியில் இருந்து கீழே குதித்தான். அரசே, நம் படைத்தலைவர் செங்கு வீரரை கொன்றவன் இவன். நம் மீது படையெடுக்க பாண்டியனை அழைக்க சென்று கொண்டிருக்கிறான். இந்த கயவனை காக்க நீரில் குதித்து உங்களது உயிரை பணயம் வைப்பதை நான் அனுமதிக்கவே மாட்டேன். உங்களது உயிரை காட்டாற்றில் விடவா படைத்தலைவர் அவரது உயிரை கொடுத்து உங்களை காப்பாற்றினார்? அவன் சாகட்டும், நீங்கள் செல்லக்கூடாது என உறுதியுடன் வேலன் கூறிக்கொண்டிருந்த போதே, கரிகாலா காப்பாற்று, கரிகாலா
நிற்க இயலவில்லை என அபயக்குரல் எழுப்பினான் வேந்தன். வேலனின் எச்சரிக்கையை நிராகரித்த கரிகாலன் என் பெயரை கூறி உதவி கேட்கிறான். நட்டாற்றில் இவனை இப்படி என்னால் தவிக்க விட முடியாது. எதிரிகளை போர்க்களத்தில் மட்டுமே நேருக்கு நேர் எதிர்கொள்ள வேண்டும், இப்படி அல்ல என அவர் கூறிக்கொண்டு மாட்டுக்கயிற்றை அறுப்பதற்குள் வேந்தன் நீரில் விழுந்திருந்தான். அவனை நீர் அடித்துக்கொண்டு சென்று கொண்டிருந்தது. கரிகாலன் எதை பற்றியும் சிந்திக்கவில்லை. உடனே அந்த காட்டாற்றில் வேந்தனை காக்க குதித்து விட்டிருந்தான். வேந்தனைப் போலவே கரிகாலனும் நீரோடு அடித்து செல்லப்பட்டான். வேந்தன் விரைவாக அடித்து செல்லப்பட்டு கொண்டிருந்தான். ஒரு நாழிகை நேர பெரும் போராட்டத்திற்கு பிறகு கரிகாலர் வேந்தனை அக்கறையில் தூக்கிக் கொண்டு வந்து கீழே போட்டார். காட்டாற்றில் புரண்டதால் கரிகாலரின் உடலெங்கும் கல் கிழித்து காயங்களை உருவாக்கியிருந்தது. கல் தாக்கியதில் மண்டையிலிருந்து குருதியும் வடிந்து கொண்டிருந்தது. நீந்திய களைப்பில் வேந்தனுக்கு அருகிலேயே தொப்பென்று அமர்ந்தார் கரிகாலர். பேச்சு மூச்சு இல்லாமல் கிடந்த வேந்தனின் இடது கையை மடக்கி காதோடு வைத்து அவனை குப்புற ஒரு புறமாக சாய்த்து போட்டார். இடுப்பிற்கு மேலே முதுகில் அழுத்தி நீரினை வெளியேற்றினார். மயக்கம் தெளிந்து அவனே கண் விழிக்கட்டும் என எண்ணிய கரிகாலர் மறுகரையில் நின்ற வேலனிடம் நீர் அகலப் பாயும் ஆழம் குறைவான பகுதியை சுட்டிக்காட்டினார். வேலனும் வண்டியிலிருந்து இறங்கி நடந்தே மாட்டுத் தும்புக்கயிற்றை பிடித்துக்கொண்டு ஒரு நாழிகை நேர போராட்டத்திற்கு பிறகு கரிகாலர் மற்றும் வேந்தன் அமர்ந்திருந்த கரைக்கு வந்து சேர்ந்தார். அவர் வருவதற்கும் மயங்கிய வேந்தன் கண் விழிப்பதற்கும் நேரம் கச்சிதமாக பொருந்தியது. அவருக்கு முன் காட்டாற்றின் நீர்ப்பெருக்கில் அகப்பட்டு காயங்களுடன் அமர்ந்திருந்த கரிகாலரை நன்றியுடன் பார்த்த வேந்தன், இரண்டாவது முறையாக எனது உயிரை நீ காப்பாற்றியிருக்கிறாய். நன்றிக் கடனாக என்ன செய்ய போகிறேன் என தெரியவில்லை தம்பி என கை கூப்பி தனது நன்றியை தெரிவித்தான். கூப்பி அவனது கரத்தை பிடித்து தடுத்த கரிகாலர், நீங்கள் பெரும் வீரர், உங்களது உயிர் போர்க்களத்தில் தான் மடிய வேண்டுமே தவிர காட்டாற்றில் அல்ல என தெரிவித்த போதே வேலன் உச்சியில் இருந்த பரிதியை சுட்டிக்காட்டி எதையோ தெரிவித்தான். இருவரும் மேலே அண்ணாந்து பார்த்தார்கள். பரிதியை கருமையான அமாவாசை நிலவு விழுங்கத் தொடங்கியிருந்தது. கிரகணம் என தெரிவித்தான் கரிகாலன். ஆமாம், பரிதியை நிலவு விழுங்கப் போகிறது, பரிதி மறையப் போகிறது என தெரிவித்தான் வேலன். இருவரும் மேலே பரிதியையே வியப்புடன் பார்த்து கொண்டிருக்க வேந்தன் தன்னை காப்பாற்ற இவனது யானைக்காலை நீரில் நனைத்து விட்டானே, இனி அதன் வலியை இவனால் எப்படி தாங்கிக் கொள்ள இயலும் என எண்ணி வருத்தத்துடன் கரிகாலனின் யானைக்காலை நோக்கினான். பார்த்தவன் மிரண்டு போய்விட்டான். நீரில் கடுமையாக நீந்தியதால் காலில் கட்டியிருந்த துணி அவிழ்ந்து தொங்கிக் கொண்டிருந்தது. இவனுக்கு யானைக்கால் எதுவும் இல்லை, துணியை மட்டுமே கால் வீங்கி இருப்பதை போன்று சுற்றி வைத்திருக்கிறான் என்பதை கனநேர பொழுதில் அவன் கண்டறிந்து விட்டான். அவனது மிரட்சிக்கு காரணம் அது இல்லை, தீயில் வெந்திருந்த கரிகார் வளவனின் தழும்பையும் அவன் பார்த்து விட்டிருந்ததுதான் அவனது மிரட்சிக்கும் அதிர்ச்சிக்கும் காரணமாக இருந்தது. வானத்தையே வேப்புடன் பார்த்து கொண்டிருந்த யானைக்காலனின் முகத்தை நன்றாக உற்று பார்த்தான் வேந்தன். அவனுக்குள் இருந்த சிறு சந்தேகமும் முற்றிலும் விலகியிருந்தது. கரிகாலையும் கரிகாலனது முகத்தையும் மாறி மாறி பார்த்து கொண்டு தனது விழிகளை நம்பலாமா அல்லது வேண்டாமா என வேந்தபடியே பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் வேந்தன் தன்னை அடையாளம் கண்டறிந்து விட்டான் என்பதை கூட அறியாத சோழ இளவல் கரிகாலரும் அவருக்கு துணையாக வந்த வேலனும் வானையே அதிசயமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். இருங்கோவின் ஒற்றர் தலைவன் வேந்தன் சோழ இளவல் கரிகாலனை அடையாளம் கண்டிருந்த அதே வேளையில் தமிழகத்தின் வட எல்லையான துளுவ நாட்டின் எல்லையின் நிலை கடுமையாகிக் கொண்டிருந்தது. சேர இளவல் வருகை தந்துவிட்டு சென்ற பிறகு அகப்பா கோட்டை முற்றிலும் உருமாறியிருந்தது. சேர இளவலின் எச்சரிக்கையை அடுத்து அக்கோட்டையை வலிமைப்படுத்தியிருந்தார்கள் துளுவர்கள். கோட்டையை சுற்றி வளர்ந்திருந்த அடர்ந்த மரங்களை முற்றிலும் வெட்டி எதிரிகள் கோட்டையை நெருங்கும் வாய்ப்பினை தடுத்திருந்தார்கள். அகழிகளும் ஆழமாக்கப்பட்டு நீர் பாய்ச்சப்பட்டு முதலைகள் விடப்பட்டிருந்தன. கோட்டை மதில்களில் காணப்பட்ட குறைகள் அனைத்தையும் 2 கிழமைகளில் அகற்றி விட்டிருந்தனர். சேர துளுவ நாட்டு எல்லையை வில்லவன் அல்லோல கல்லோலப்படுத்திக் கொண்டிருந்தான்.
கண்ணில் பட்ட காடுகளையும் அறுவடை முடிந்துவிட்டிருந்த வயல்களையும் கொளுத்தி எரிபறந்தெடுத்தலை தீவிரப்படுத்திக் கொண்டிருந்தான். சேர இளவரசன் 1000 புரவி வீரர்களுடன் தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்திய பிறகு பகல் பொழுதை கைவிட்டுவிட்டு இரவு பொழுதிலேயே தாக்குதலை தொடுத்துக் கொண்டிருந்தான். அவனை ஒடுக்க வந்த சேர இளவரசனையும் அவன் விட்டு வைத்திருக்கவில்லை. சேர வீரர்களை கொல்லாவிட்டாலும் அவ்வப்போது இரவில் தாக்கி அவர்களுக்கு மரண பயத்தை அளித்து மறைந்து கொண்டிருந்தான். சேர இளவரசன் மட்டுமல்லாமல் அகப்பா கோட்டையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த நூற்றுக்கணக்கான வீரர்களும் மறைந்திருந்து தாக்கும் கள்வர்களை தேடிக் கொண்டிருந்தனர். ஒரே நேரத்தில் 2 பக்க தேடுதல்களையும் திறம்பட சமாளித்துக் கொண்டிருந்தான் வில்லவன். வில்லவனின் தாக்குதல் முறை, அவன் தப்பிக்கும் நேர்த்தி, அவனது துணிச்சல் ஆகியவற்றைக் கண்ட இளவலுக்கும் அவன் மீது மதிப்பு காலத்திற்கு காலம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. ஒரு முறையாவது அந்த நேர்மையான துணிச்சல் மிக்க கள்வனை நேருக்கு நேர் எதிர்கொள்ள வேண்டும் எனும் முனைப்பில் சல்லடை போட்டு தேடிக்கொண்டிருந்தான் சேர இளவரசன். ஒவ்வொரு முறையும் கள்வர்களே இவர்களை கண்டறிந்து தாக்கிக் கொண்டிருந்தார்களே தவிர இவர்களால் ஒரு முறை கூட அவர்களை கண்டறிய இயலவில்லை. சூரிய கிரகணம் தொடங்கிய ஆரம்ப பகுதி அகப்பா கோட்டை அமைந்திருந்த பகுதிக்கு வெகு சமீபத்தில் கரும்புகை எழுந்து கொண்டிருந்தது. அகப்பா கோட்டை காவல் வீரர்களுக்கும் தொலைவில் கள்வர்களை தேடிக் கொண்டிருந்த சேர இளவரசனுக்கும் அந்த கரும்புகை நன்கு புலப்பட்டது. பகல் பொழுதில் இத்தனை காலமாக தாக்குதல் நடத்தாத கள்வர்களுக்கு இன்று மட்டும் துணிச்சல் எங்கிருந்து வந்தது என எண்ணிய சேர இளவரசன், வீரர்களே, இனியும் பொறுக்க வேண்டாம், உடனே புறப்படுங்கள் என கூறியவன் முதல் ஆளாக அவர்களை நோக்கி புறவையில் முன்னேறினான். சேர இளவரசனின் எதிர்பார்ப்பு பொய்க்கவில்லை. அவனது எதிர்பார்ப்பை போன்றே கள்வர்கள் ஒரு கிராமத்தை எரித்துக் கொண்டிருந்தார்கள். அக்கிராம மக்கள் உடைமையை இழந்து ஆதரவற்று நிற்க அருகில் இருந்த கழனிகளையும் வைக்கோல் போர்களையும் எரித்துக் கொண்டிருந்தார்கள் கள்வர்கள். இரவினில் தாக்கிய கள்வர்களை விட இப்போது அவர்களின் எண்ணிக்கை சற்று அதிகமாகவே இருந்தது. 300க்கும் மேற்பட்ட கள்வர்கள் அக்கிராம மக்களை சிறைபிடித்து வைத்திருந்தார்கள். 1000 புரவி வீரர்களுடன் சேர இளவரசன் அவர்களை அழிக்க முன்னேறியவன் கைதிகளாக இருக்கும் சேர நாட்டு குடிமக்களை கண்டு தாக்குதல் தொடுக்க தயங்கினான். கள்வர்களை முன்புறமாக சேர வீரர்கள் சூழ்ந்திருக்க பின்புறமாக அகப்பா கோட்டை வீரர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். இருபுறமும் வீரர்களால் சூழப்பட்ட நிலையிலும் வில்லவன் கலங்காமல் எந்த உத்தரவையும் பிறப்பிக்காமல் அமைதி காத்தான். கள்வர்களின் செயல் சேர மற்றும் துளுவர்களுக்கு பெரும் விசித்திரமாக இருந்தது. இத்தனை காலமாக பார்வையில் மறைந்திருந்தே தாக்குதல் தொடுத்துக் கொண்டிருந்த கள்வர்கள் இன்று பகல் பொழுதில் தாக்குகிறார்கள் என்றால் அவர்களிடம் பெரும் திட்டம் ஏதாவது எஞ்சியிருக்குமா? அவர்களின் திட்டம் என்னவாக இருக்கும்? அவர்கள் எதற்காக குடிமக்களை சிறைபிடித்து வைத்திருக்கிறார்கள்? அவ்வளவு இழிந்த கோழைகளாய் இவர்கள் என பல கேள்விகளை கேட்டுக்கொண்டாலும் இன்று ஒரு கள்வன் கூட இங்கிருந்து உயிருடன் தப்பிக்க கூடாது. அனைவரையும் கொன்று போடுங்கள். சேர நாட்டில் கை வைத்தால் அவர்களின் கதி இதுதான் என்று நம் எதிரிகள் உணரட்டும் என ஆவேசத்துடன் தெரிவித்தான் இளவரசன். இத்தனை கால வீண் அலைச்சல், இளவரசனின் வெறிமிகுந்த கட்டளை ஆகியவை வீரர்களை வெறிபிடிக்க வைத்திருந்தது. இளவரசனின் கட்டளை எப்போது எழும், அவர்கள் மீது எப்போது பாயலாம் என நினைப்பில் புறவியின் மீது தயாராக அமர்ந்து கொண்டிருந்தார்கள். 2 புறமும் சூழ்ந்திருந்த சேர மற்றும் துளுவ வீரர்களை புறவியின் மீது அமர்ந்திருந்தபடியே பார்வையிட்டான் வில்லவன். அப்போதும் அவனது முகத்தை திரையிட்டு மறைத்தபடியே காணப்பட்டான். கருநிலவு விழுங்கிக் கொண்டிருந்த கதிரவனை அண்ணாந்து பார்த்தான். பாதி கதிரவன் விழுங்கப்பட்டிருந்தான். புறவியில் தனது கள்வர்கள் கூட்டத்தை சுற்றி கட்டளையை பிறப்பித்தபடி ஒரு முறை வலம் வந்தான். பிறகு கிராம மக்களை விடுவியுங்கள் என உரக்க கட்டளையிட்டான். உயிர் பிழைத்த மகிழ்ச்சியில் மக்கள் அங்கிருந்து ஓடலானார்கள். வீரர்களே, நம் கிராம மக்கள் ஆபத்தில் இருந்து முழுவதுமாக விலகும் வரை பொறுமையாக இருப்போம் என்று கட்டளையிட்டான் சேர இளவரசன். சேர இளவரசனின் பார்வை முகத்தை திரையிட்டு மறைத்திருந்த கள்வர்களின் தலைவனை நோக்கியே இருந்தது. நேருக்கு நேர் எதிர்கொண்டு அவனை உயிரோடு பிடித்துவிட வேண்டும் அல்லது தனது வாளினாலேயே அவனை கொல்ல வேண்டும் எனும் முனைப்பிலேயே களத்தில் புறவி மீது அமர்ந்திருந்தான். எதிர்புறமாக நின்ற சேர இளவரசனின் செயலை கவனித்தபடியே அகப்பா தலைவனும் அமைதி காத்து கொண்டிருந்தான். கிராம மக்கள் முற்றிலும் ஆபத்தில் இருந்து வெகு தொலைவு சென்றிருந்தார்கள். காலம் வந்துவிட்டது என தனக்குத்தானே கூறிக்கொண்ட இளவரசன்
இடையுறையில் இருந்த வாளினை உருவி மேலே உயர்த்தி கொண்டு கள்வர்களை நோக்கி புறவியில் முன்னேறினான். அடுத்த கணம் அவனை பின்தொடர்ந்து சேர வீரர்களும் புறவியில் விரையலானார்கள். சேரப்படைகள் புறப்பட்டு விட்டதை கண்ட துளுவப் படைகளும் கள்வர்களை தாக்க விரைந்து வரலானார்கள். இருவரது படைகளும் ஒரே நேரத்தில் நெருங்குவதை கண்ட வில்லவன் வானை நோக்கினான். கருநிலவு கதிரவனை பாதிக்கு மேல் விழுங்கியிருந்தது. வெளிச்சமும் குறைந்து கொண்டிருந்தது. கிரகணக் கதிரவன் தன்னை தாக்க வந்து கொண்டிருக்கும் 2 நாட்டுப் புறவிப்படைகள் ஆகியவற்றைக் கண்ட வில்லவன் சிரித்தபடி தனது வாளினை உயர்த்தினான். அடுத்த கணம் கள்வர்களை சுற்றி காய்ந்து போயிருந்த காட்டில் தீ வைக்கப்பட்டது. எரியம்புகள் நாலாபுரமும் சரமாரியாக செலுத்தப்பட்டன. எரியம்புகள் எதுவும் புறவி வீரர்களின் மீது படும் தொலைவிற்கு செலுத்தப்படவில்லை. அது தாக்க விரைந்து வந்த வீரர்களுக்கு முன்பாகவே விழுந்து இடையில் இருந்த வயற்காட்டை தீப்பிடிக்க வைத்தது. கள்வர்களை சுற்றியிருந்த பகுதி முழுவதும் தீப்பிடித்து எரிந்தது. சேர மற்றும் துளுவ வீரர்களால் மேற்கொண்டு முன்னேற இயலவில்லை. தீ அடங்கும் வரை தீக்குள் பாதுகாப்பாக நின்ற கள்வர்களையே வெறியுடன் பார்த்து கொண்டு நின்றனர். வானில் கதிரவன் மெல்ல மெல்ல அமாவாசை கருத்த நிலவினால் விழுங்கப்பட்டு கொண்டிருந்தான். முற்றிலும் கதிரவன் நிலவினால் விழுங்கப்பட இன்னும் சில கண நேர காலம் மட்டுமே என எண்ணிய வில்லவன் மட்டும் தனக்குரிய காலம் வரை அமைதி காக்க வேண்டும் எனும் செங்கு வீரனின் உரையை நினைத்து கொண்டு தயாராக நின்று கொண்டிருந்தான். எரிந்து கொண்டிருந்த காடு சிறிது சிறிதாக அடங்கிக் கொண்டிருந்தது. வானில் கதிரவனும் கருமையான நிலவினால் விழுங்கப்பட்டு கொண்டிருந்தான். எரிந்த காடு முற்றிலும் அணைவதற்குள் சேர இளவரசன் கள்வர்களை நோக்கி படர்ந்த புகை வழியே விரைந்தான். வீரர்களும் அவனை பின்தொடர்ந்து பாய்ந்தார்கள். 2 புறமும் சேர மற்றும் துளுவ நாட்டு படை கள்வர்களை ஒரே வீச்சில் சாய்த்துவிட பெரும் வெறியோடு புறவைகளில் நெருங்கிக் கொண்டிருந்தார்கள். மீண்டும் 2 நாட்டு படைகளையும் கண்ட வில்லவன் வானை அண்ணாந்து பார்த்தான். எதிர்பார்த்தபடியே அனைத்தும் நடக்கிறது என தனக்குத்தானே கூறிக்கொண்டான். இன்னும் சில கண நேரப் பொழுதுதான் சேர மற்றும் துளுவ நாட்டு படை இவர்களை நெருங்கிவிடும். ஆயிரக்கணக்கான புறவி வீரர்கள். கள்வர்கள் வெறும் கிட்டத்தட்ட 300 பேர்தான். பொறுத்து கொண்டிருந்தான் வில்லவன். வில்லவனின் திட்டம் அங்கு நின்ற கள்வர்கள் யாருக்கும் புரியவில்லை. அவர்களின் மனதிலும் குழப்பம் இருந்தாலும் அவர்கள் வில்லவனின் கட்டளையை எதிர்பார்த்து அனைத்திற்கும் தயாராக நின்றார்கள். இடையில் இருந்த கொம்பினை எடுத்து வேகமாக ஊதினான் வில்லவன். அந்த கொம்போசையின் கட்டளையை கள்வர்கள் அனைவரும் புரிந்து கொண்டார்கள். சேர மற்றும் துளுவர் படை 2 புறத்திலிருந்தும் கள்வர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். இன்னும் கன நேரம்தான், 20 பாவம் தொலைவுதான் என்ற நிலை. அப்போது கதிரவன் முற்றிலும் கருத்த அமாவாசை நிலவிற்கு பின்னால் மறைந்திருந்தான். புவி முழுவதும் அடர்ந்த இரவு திடீரென்று கவ்வியது. வானில் விண்மீன்கள் மின்னின. கதிரவனின் வெளிச்சத்திற்கு பழக்கப்பட்ட வீரர்களின் கண்கள் திடீர் இருளினால் பார்க்கும் திறனை இழந்தன. இருளுக்கு விழிகள் பழக்கப்படும் வரை சமர்களத்தில் பொறுமை காக்க இயலாது என்பதை உணர்ந்த வீரர்கள் யாரும் நிற்கவில்லை. புறவிகளின் போக்கில் பயணித்து கையில் இருந்த ஆயுதத்தை சரமாரியாக வீசலானார்கள். புறவிகள் ஒன்றோடொன்று மோதி கீழே விழுந்தன. வீரர்கள் தலையை இழந்து முண்டமாக சரிந்தார்கள். ஒரே இருள். பார்வையும் பழக்கப்பட்டிருக்கவில்லை. எதிரில் நிற்பவர்களை நோக்கி ஆயுதத்தை சரமாரியாக வீரர்கள் சுழற்றிக் கொண்டிருந்தார்கள். எங்கும் வீரர்களின் மரண ஓலம். புறவி வீரர்களின் கண்கள் இருளுக்கு மெல்ல மெல்ல பழகின. ஆனால் அதற்குள் அந்த இடத்தின் நிலை முழுவதும் சேர புறவி படையின் கட்டுப்பாட்டுக்குள் வந்திருந்தது. சரியாக 1 நாழிகை பொழுது முழு கதிரவன் கிரகணம் நீடித்தது. அந்த 1 நாழிகை பொழுதும் சேர வீரர்கள் வெறியில் ருத்ரதாண்டவம் ஆடியிருந்தார்கள். கதிரவனை விழுங்க தனது பசியை போக்கிக் கொண்ட கருத்த அமாவாசை நிலவு மெல்ல கதிரவனை கக்கத் தொடங்கியது. கதிரவன் வெளிப்பட்டதும் வெளிச்சம் சிறிது சிறிதாக தோன்றிக் கொண்டிருந்தது. விண்மீன்கள் மறைந்து கொண்டிருந்தன. சிறு வெளிச்சத்திலேயே கீழே உயிர் பிரியாமல் துடித்துக் கொண்டிருந்த கள்வர்களை ஈட்டியால் குத்தி குத்தி கொன்று கொண்டிருந்தார்கள். கதிரவன் கருநிலவின் பிடியிலிருந்து விடுபடத் தொடங்கியதுமே போதுமான வெளிச்சம் சிறிது நேரத்திற்கெல்லாம் கிடைத்திருந்தது. உடல் முழுவதும் படிந்த குருதி கரையோடு சேர இளவரசன் கள்வர்களின் தலைவனை தேடலானான். அப்போதுதான் அகப்பாக்கோட்டை தலைவனின் தலையை மட்டும் அவன் கண்டறிந்தான். அவனது தலை உடலிலிருந்து நீண்ட தொலைவு கடந்து வந்து கீழே உருண்டு கிடந்தது. அந்த தலையை கண்டதுமே
ஏதோ பெரும் தவறு நிகழ்ந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டான். சற்று நேரத்தில் வெளிச்சம் பகல் போல மீண்டதுமே கீழே மடிந்து கிடந்தவர்களை ஆத்திரத்துடன் கவனித்தான். மடிந்து கிடந்தவர்கள் அனைவருமே சேர மற்றும் துளுவ நாட்டு புரவி வீரர்கள். இறந்து கிடந்த தனது நாட்டு படையை பார்க்க பார்க்க அவனது மனம் தீயைப் போல கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கியது. மனதில் உருவான கோபத்தை வெளிப்படுத்த இயலாமல் நிற்கையில் அவனது விழிகள் இரண்டும் சிவந்து கொண்டிருந்தன. அப்போது அவனுக்கு அருகில் வந்த சேரநாட்டு எல்லைப்படை காவல் தலைவர், இளவரசே, அந்த கள்வர்கள் நம்மை நன்கு ஏமாற்றி விட்டார்கள். நமது படையையும் துளுவர்களின் படையையும் சாமர்த்தியமாக மோத வைத்துவிட்டு அவர்கள் விலகி சென்று விட்டார்கள் என வருத்தத்துடன் தெரிவித்தார். இளவரசன் எதுவும் கூறாமல் கீழே உடலிலிருந்து பிரிந்து கிடந்த சேரநாட்டு வீரர்களின் தலைகளையே பார்த்து கொண்டிருந்தான். பிறகு, இன்றும் அவர்கள் தப்பித்து விட்டார்கள் என்றான் ஏமாற்றத்தோடு. ஆமாம் இளவரசே, ஆனால் என்ன ஆனால்? இதுவரை அவர்கள் தாக்கிய போது நமது படைக்கு எந்த சேதத்தையும் அவர்கள் ஏற்படுத்தவில்லை. ஆனால் இன்று துளுவ நாட்டு அகப்பா கோட்டையின் புரவிப்படை முழுவதையும் இழந்துவிட்டோம். அது மட்டுமல்லாமல் நமது புரவிப்படையின் பலமும் பாதியாக குறைந்துவிட்டது. ஆமாம் இளவரசே, அந்த கள்வர்களின் தலைவனை நான் நேருக்கு நேர் எதிர்கொண்டு அவனது தலையை அவனது உடலிலிருந்து தனியாக பீத்து போட்டால்தான் எனது வெறி அடங்கும். அவர்கள் எங்கே சென்றிருப்பார்கள்? விரட்டிச் செல்வோம். அதிக தொலைவு அவர்களால் கடந்திருக்க இயலாது என காவல் தலைவரிடம் தெரிவித்த இளவரசன், வீரர்களே, வருத்தப்பட்டது போதும், உடனே புறப்படுங்கள். அந்த கயவர்கள் எங்கிருந்தாலும் அவர்களை விரட்டிச் சென்று கொன்று வீழ்த்துவோம் என கட்டளையிட்டதுதான் தாமதம். அடுத்த கணம் வீரர்கள் அனைவரும் புரவியில் ஏறி தயாராக நின்றார்கள். சேர இளவலும் காவல் தலைவரும் புரவியில் ஏறி கள்வர்கள் சென்ற புரவிகளின் குளம்படிகள் வழியே பின்தொடரலானார்கள். அந்த குளம்படிகள் அகப்பா கோட்டையை நோக்கி சென்று கொண்டிருந்தன. அதை பார்த்த காவல் தலைவர், இளவரசே, நாம் மோசம் போய்விட்டோம். அவர்கள் பகலில் நம்மை நேருக்கு நேர் எதிர்க்க துணிந்ததுமே நாம் எச்சரிக்கை அடைந்திருக்க வேண்டும். அகப்பா கோட்டையின் நிலை என அவர் கூறி வாயை முடியிருக்கவில்லை. அதற்குள் அகப்பா கோட்டையிலிருந்து புகையிடத் தொடங்கியது. அகப்பா கோட்டை வீழ்ந்து விட்டது இளவரசே. இனி அவர்களை விரட்டுவது சாதாரண காரியமாக இருக்கப் போவதில்லை. இளவரசன் எந்த பதிலையும் கூறாமல் அகப்பா கோட்டையை நோக்கி புறவையை செலுத்தினான். அப்போதும் அவன் எதிர்பார்த்ததை போன்றே அகழிப்பாலம் மூடியிருந்தது. அதற்கு முன் துளுவ வீரர்களின் உடல்கள் ஆங்காங்கே சிதறி கிடந்தன. பலப்படுத்தப்பட்ட கோட்டையை ஒரு முறை புறவியிலேயே அமர்ந்து கொண்டு கவனித்தான். பிறகு அவனது வாயிலிருந்து வார்த்தைகள் ஒவ்வொன்றாக ஆத்திரத்தில் வெளிவரத் தொடங்கின. என் வாழ்வில் இப்படி ஒரு தொடர் தோல்வியை நான் இதுவரை சந்தித்திருக்கவில்லை. இளவரசே, இப்போதிருக்கும் நிலையில் இந்த கோட்டையிலிருந்து இவர்களை விரட்டுவது எளிதான காரியம் என்றா நினைக்கிறீர்கள்? அன்று நாம் வந்த பலவீனமான அகப்பா கோட்டை அல்ல இது. கள்வர்களின் தலைவனும் போர்க்கலையை முற்றிலும் கற்றவன். திட்டம் போட்டு துளுவர்களை வெளியே இழுத்து சாமர்த்தியமாக கோட்டைக்குள் நுழைந்து கைப்பற்றிக் கொண்டான். தாங்கள் வஞ்சிக்கு கிளம்புங்கள். இவனை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். சோழ நாட்டின் மீது படையெடுக்க ஆயத்தமான நம் படை வஞ்சியிலேயே தங்கி இருக்கிறது. இந்த சில 100 வீரர்களை நான் கவனித்துக் கொள்கிறேன். நீங்கள் என கூறிக்கொண்டிருக்கும் போதே குறுக்கிட்ட இளவரசன், வஞ்சிக்கு சென்று என் தந்தை சேரமான் பெருஞ்சேரலாதனிடம் என்னை என்ன கூற சொல்கிறீர்கள் என ஆத்திரத்துடன் வினவினான். அரசே, சில 100 கள்வர்கள் நம் படையின் பாதியை அழித்ததோடு மட்டுமல்லாமல் துளுவர் படையை முற்றிலும் அழித்து விட்டார்கள். பிறகு அகப்பா கோட்டையையும் கைப்பற்றி விட்டார்கள். காவல் தலைவர் முற்றுகையிட்டிருக்கிறார். ஆதலால் நான் திரும்பி வந்து விட்டேன் என கூறச் சொல்லி என் இயலாமையை ஒப்புக்கொள்ள சொல்கிறீர்களா? இளவரசே, நான் எதுவும் கூற வேண்டாம் தலைவரே. அகப்பா கோட்டையை மீட்டு அந்த கள்வர்களை விரட்டாதவரை நான் வஞ்சிக்கு திரும்பப் போவதில்லை என அவரிடம் கூறியவன் புறவியில் அமர்ந்திருந்த வீரர்களிடம், வீரர்களே, கோட்டையை இப்போதிலிருந்து நாம் முற்றுகையிடுகிறோம். நம் அனுமதி இல்லாமல் கோட்டைக்குள்ளும் சரி, கோட்டைக்கு வெளிப்புறமும் சரி, எதுவும் சென்று வரக்கூடாது. தாக்குதலையும் தொடங்குங்கள் என கட்டளையிட்டவன் புறவியில் எங்கோ கோபத்துடன் விரைந்து செல்லலானான். சேர இளவரசன் செல்வதையே கோட்டை மதிலில் நின்றபடி கவனித்துக் கொண்டிருந்த வில்லவன் தனக்குள் கூறிக்கொண்டான், விரைவில் உன்னை நேருக்கு நேர் எதிர்கொள்கிறேன் நண்பா என்று.